வணக்கம். நீங்க ஒரு டெவலப்பரா? அப்படின்னா உங்க வேலைய நீங்க பாக்குற விதத்தையும் மொத்தமா மாத்தப் போற ஒரு டூல் பத்தி தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம். வாங்க கிட்டோட உலகத்துக்குள்ள போகலாம். நம்ம எல்லாருக்குமே இது நடந்திருக்கும் இல்லையா? எவ்ளோ நேரம் கஷ்டப்பட்டு எழுதின கோட ஒரே ஒரு தப்பான கிளிக்ல மொத்தமா அழிஞ்சு போனா எப்படி இருக்கும்? செம கடுப்பாகும்ல. ஆனா இதுக்கெல்லாம் ஒரு தீர்வு இருக்குன்னா எப்படி இருக்கும்? ஆமா, நீங்க கேட்டது கரெக்ட் தான். உங்க கோடுக்குன்னு ஒரு டைம் மெஷின், அதுதான் கிட். இந்த மெஷின் எப்படி வேலை செய்து ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி உங்க வேலையை எப்படி காப்பாத்துதுன்னு பார்க்கலாமா? சரி வாங்க, அந்த மேஜிக்கல் டைம் மிஷின்குள்ள போலாம். கிட் எப்படி அவங்க வேலையோட ஒவ்வொரு ஸ்டெப்பையும் ஞாபகம் வச்சுக்குதுன்னு பார்க்கலாம். சொல்லப்போனா இதுதான் கிட்டோட ஹார்ட் பீட்டே. வெர்ஷன் கண்ட்ரோல் இதுதான் இந்த டைம் மிஷினோட என்ஜின். நீங்க உங்க கோடுல ஒரு சின்ன கமா மாத்தினாலும் சரி, இல்ல 1000 லைன் புதுசா எழுதினாலும் சரி, இது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கும். இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? உங்க வேலை இனிமே எப்போதுமே அழியாது. ஒரு வாரம் முன்னாடி உங்க ஃபைல் எப்படி இருந்துச்சுன்னு பார்க்கணுமா? ஒரு செகண்ட்ல பார்த்துடலாம். அடுத்து கமிட். இது ஒன்னும் இல்ல, உங்க ப்ராஜெக்டோட ஹிஸ்டரியில ஒரு போட்டோ எடுக்கிற மாதிரி தான். நீங்க ஒரு முக்கியமான வேலையை முடிச்சிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு கமிட் பண்றது மூலமா அந்த ஸ்டேஜை நீங்க பெர்மனண்டா சேவ் பண்ணி வைக்கிறீங்க. இது ஒரு சேஃப் பாயிண்ட் மாதிரி. எப்ப வேணும்னாலும் நீங்க இந்த பாயிண்ட்டுக்கு திரும்பி வரலாம். பாத்தீங்களா? இது ஒன்னும் பெரிய ராக்கெட் சயின்ஸ்லாம் இல்ல. சிம்பிளா 3 ஸ்டெப் தான். முதல்ல உங்க வேலைய செய்றீங்க. அடுத்து எதையெல்லாம் சேவ் பண்ணணும்னு கிட் கிட்ட சொல்றீங்க. கடைசியா ஒரு சின்ன நோட்ஸோட அத ஹிஸ்டரியில ரெக்கார்ட் பண்றீங்க. அவ்வளவுதான். உங்க வேலையோட ஒரு முக்கியமான பகுதி இப்போ ரொம்ப சேஃபா இருக்கு. ஒவ்வொரு ப்ராஜெக்ட்டுக்கும் ஒரு கதை இருக்கும் இல்லையா? இந்த டைம்லைன் அந்த கதையத்தான் சொல்லுது. ஒரு சின்ன ஐடியாவா ஆரம்பிச்சு புதுசா ஃபீச்சர் சேர்த்து பக்ஸ சரி பண்ணி ஒரு முழு சாஃப்ட்வேரா மாறுற அந்த பயணத்தோட ஒவ்வொரு ஸ்டெப்பும் இங்க ஒரு கல்வெட்டு மாதிரி பதிவாகியிருக்கு. சரி, அடுத்து நம்ம பார்க்க போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம். உங்க மெயின் ப்ராஜெக்டை எந்த விதத்திலையும் பாதிக்காம சேஃபா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ண ஒரு வழி இருக்கு. இதை உங்க பர்சனல் பிளே கிரவுண்ட், அதாவது சாண்ட் பாக்ஸ்னு கூட சொல்லலாம். பிரான்ச்னா என்ன? அது உங்க ப்ராஜெக்டோட ஒரு காப்பி மாதிரி தான். புதுசா தைரியமா ஒரு ஐடியாவை டெஸ்ட் பண்ணி பார்க்கணுமா? மெயின் ப்ராஜெக்டை ஏதாவது பண்ணிடுவோமோன்ற பயமே இல்லாம அதை ஒரு பிரான்ச்ல பண்ணலாம். உங்க எக்ஸ்பெரிமெண்ட் சக்சஸ் ஆச்சுன்னா ஈஸியா அதை மெயின் ப்ராஜெக்டோட சேர்த்துடலாம். ஒருவேளை ஃபெயிலியர் ஆச்சுன்னா நோ ப்ராப்ளம், அந்த பிரான்ச்சை அப்படியே டெலீட் பண்ணிடலாம். யாருக்குமே தெரியாது. இந்த பிரான்ச்சஸ பயன்படுத்துறதோட உண்மையான பவரே இதுதான். உங்க மெயின் ப்ராஜெக்ட், அதாவது கஸ்டமர்ஸ் யூஸ் பண்ற சாஃப்ட்வேர், எப்போதுமே சேஃபா எந்த பிழையும் இல்லாம இருக்கும். ஒரே டைம்ல 10 பேர் வேற வேற ஃபீச்சர்ஸ்ல வேலை செஞ்சா கூட எந்த குழப்பமும் வராது. இதுதான் பெரிய பெரிய கம்பெனிஸ்லாம் அவங்க சாஃப்ட்வேரை ஸ்டேபிளா வச்சுக்கிறதுக்கான சீக்ரெட். இதுவரைக்கும் தனியா எப்படி வேலை செய்யறதுன்னு பார்த்தோம். இப்போ ஒரு டீமா சேர்ந்து எப்படி வேலை செய்யறது, செஞ்ச மாற்றங்களை எப்படி ஷேர் பண்றதுன்னு பார்க்கலாம். இதை இப்படி சிம்பிளா யோசிச்சு பாருங்க. லோக்கல் ரெபாசிட்டரிங்கிறது உங்க பர்சனல் நோட்புக் மாதிரி. ரிமோட் ரெபாசிட்டரிங்கிறது உங்க டீமோட பொதுவான ஒயிட் போர்ட் மாதிரி. உங்க நோட்புக்ல நீங்க என்ன வேணா கிறுக்கலாம், ஆனா டீம் பார்க்க வேண்டிய முக்கியமான விஷயங்களை மட்டும்தான் அந்த ஒயிட் போர்ட்ல எழுதுவீங்க இல்லையா? டீம் ஒர்க்னு வந்தாலே ரெண்டு சிம்பிள் கமாண்ட்ஸ் தான். ஒன்னு புஷ், நீங்க செஞ்ச மாற்றங்களை டீமோட பொதுவான இடத்துக்கு தள்ளி விடுறது. இன்னொன்னு புல், மத்தவங்க செஞ்ச மாற்றங்களை உங்க கம்ப்யூட்டருக்கு இழுத்துக்கிறது. இவ்வளவுதான் டீம் ஒர்க்கோட அடிப்படை. சரி, இப்போ ஒரு முக்கியமான கேள்வி. வேற வேற பிரான்ச்ல செஞ்ச வேலையெல்லாம் ஒன்னா சேர்க்கும்போது என்ன நடக்கும்? இந்த ஸ்டேஜ் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். சில சமயம் கொஞ்சம் சவாலானதும் கூட. யோசிச்சு பாருங்க, நீங்களும் உங்க ஃப்ரெண்டும் ஒரே ஃபைல்ல ஒரே லைனை ஒரே நேரத்துல மாத்தினா என்னாகும்? ஒரு பெரிய குழப்பம் வருமா? இல்ல. இங்க தான் கிட் ஒரு நடுவர் மாதிரி உள்ள வருது. ஆமா, இதுக்கு பேர் தான் கோட் கான்ஃப்ளிக்ட். ஆனா இந்த பேரை கேட்ட உடனே யாரும் பயப்பட வேண்டாம். அப்போ ஒரு மெர்ஜ் கான்ஃப்ளிக்ட்னா என்ன? 2 பேரும் செஞ்ச மாற்றங்கள்ல எதை எடுத்துக்கிறதுன்னு கிட்க்கு ஆட்டோமேட்டிக்கா முடிவு பண்ண முடியலன்னா அப்போதான் இது வரும். அதாவது 2 டெவலப்பர்ஸ் ஒரே ஃபைல்ல ஒரே லைனை மாத்திட்டாங்க. ஆனா பேனிக் ஆகாதீங்க. பிரச்சனை எங்க இருக்குன்னு கிட் உங்களுக்கு துல்லியமா காட்டிடும். நீங்க பண்ண வேண்டியதெல்லாம் ஒண்ணுதான். எந்த வெர்ஷனை வச்சுக்கணும்னு நீங்க முடிவு செஞ்சா போதும். சரி, நம்ம எல்லாருமே தப்பு பண்ணுவோம். ஒருவேளை தப்பான கோடை எழுதிட்டா என்ன பண்றது? கிட் எப்படி ஒரு சேஃப்டி நெட் மாதிரி இருந்து நம்மள காப்பாத்துதுன்னு பார்க்கலாம். கிட் கிட்ட ஒரு சூப்பரான சேஃப்டி நெட் இருக்கு. ஒரு பக் எங்க ஆரம்பிச்சதுன்னு கண்டுபிடிக்கலாம், தப்பா பண்ண மாற்றங்களை அப்படியே ரிவர்ஸ் பண்ணலாம், ஏன் தற்செயலா டிலீட் பண்ண ஃபைல்ஸை கூட திரும்ப கொண்டு வரலாம். அதனால நீங்க பயமே இல்லாம தைரியமா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம். ஏன்னா கிட் உங்களை பாத்துக்கும். கிட் உங்களுக்கு ஹிஸ்டரியையே மாத்தி எழுதுற ஒரு பெரிய சக்தியை கொடுக்குது.
ஆனா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு சூப்பர் ஹீரோ மாதிரி இந்த சக்திய நாம பொறுப்பா பயன்படுத்தணும். குறிப்பா ஒரு டீமோட வேலை செய்யும்போது. அப்படின்னா இதுல நாம ஒருபோதும் மீறவே கூடாத அந்த ஒரே ஒரு ரூல் என்னவா இருக்கும்? இத பத்தி யோசிச்சு பாருங்க. கிட்ட பயன்படுத்த ஆரம்பிங்க, உங்க சொந்த கதையை எழுதுங்க. நாம அடுத்த பகுதியில சந்திக்கலாம்.